இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆனது பார்த்திங்கன்னா 5:30 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்திரிச்சோடனே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சியா சைடு நான் சுடுதண்ணி காய வச்சு ஊற வச்சிட்டேன். ஒரு பக்கம் நம்ம நைட்டே கொள்ளு ஊற வச்சிட்டேன். சாப்பாட்டுக்கு அரிசி வெந்தச்சு ஊற வச்சாச்சு. பாலும் காய்ச்சிடலாம். எப்போவுமே பால் காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பால் பாத்திரத்தில் தண்ணி விட்டு அப்புறம் பாலை ஊற்றி காய்ச்சிங்க. அது ரொம்ப நல்லது. அதை நான் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நம்ம குட்டி குஞ்சானுங்கள்லாம் ரொம்ப சேட்டைகள், ரொம்ப அடாவடி பண்ணிக்கிட்டு கடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு ஓடியாந்துட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி நல்லா தான் ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு. காலையில் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. மைண்டு கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு இந்த குட்டி குஞ்சானுங்களாம் விளையாடுறத பார்த்தா. இதே ஒரு பக்கம் அம்முக்குட்டி, அதாவது பட்டு குஞ்சானும் நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தான். இப்போ அவன் ஆள் டயர்டாகிட்டான். அவன் டெலிவரிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகிட்டான். இப்போ நல்லாவே குட்டி குஞ்சானுங்க பால் குடிக்கிறானுங்க. தயிரில் சோறு பிசைஞ்சு வச்சோம்னா ஒரு 2-3 வாய் சாப்பிட்றானுங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா விளையாட்டி ரெஸ்ட் ரூம் போனால் கூட மேட்டில் தான் போய் ரெஸ்ட் ரூம் போகிறானுங்க. பரவாயில்ல, நல்ல பழக்கம்தான் பட்டு கற்றுக் கொடுத்துருக்கா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாப்பா 2 பேருமே ரெடி ஆகிட்டாங்க. நானும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சாப்பாடு ரக்ஸு கூட்டி விட்டேன். நிறு ஆல்ரெடி சாப்பிட்டான். நான் குளிக்க போயிலே பசிக்குதுன்னு சாப்பிட்டான். 2 பேரும் கிளம்பிட்டாங்க. நம்ம கொண்டு போய் பல்லடத்தில் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். நம்ம டெய்லியுமே பல்லடம் கொண்டு போய் தான் பாப்பாவை காலையில் பஸ் வச்சு விடுவேன், சாயங்காலம் கூட்டிகிட்டு வருவேன். இந்த மங்களம் ரோடு போகிற வழி அடைஞ்சிருக்கனால நம்ம அப்பார்ட்மெண்ட் வழியே சுற்றிக்கிட்டு தான் போகிறோம். 2 பேருமே பஸ்ஸுக்கு போயிட்டாங்க. நானும் விட்டுட்டு வீடு வந்துட்டு பிடிச்ச லைக் பண்ணி